ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் குக் வித் கோமாளியில் கனி அவங்க செஞ்ச கொங்கு நாட்டு சுவையில் அரைச்சி விட்ட கொள்ளு குழம்பு செய்ய போகிறோங்க. கொள்ளை வச்சு நிறைய ரெசிபிஸ் செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி நான் இப்போ தான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப்பு கொள்ளு பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த பருப்பை வெறும் வானலியில் நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பருப்புலேருந்து நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. பருப்போட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பருப்பை பார்க்குறதுக்கு அப்படியே ஷைனிங்காக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கொள்ளு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் முழு தனியா, இந்த குழம்புக்கு தேவையான அளவு காரம் எடுத்துக்கலாம். நான் ஒரு 6-7 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வந்து கருக விடாமல் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல், 4 பூண்டு சேர்த்து தேங்காயோட ஈரப்பதம் நல்லா போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காயோட ஈரப்பதம்லாம் நல்லா போயிட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொள்ளு வந்து உடம்புக்கு சூடு, அதனால் நம்ம நல்லெண்ணெயில் தான் இந்த குழம்பு செய்யணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். ஒரு 2 பல் பூண்டு நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா 3/4 பதம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த குழம்புல நம்ம தக்காளியே சேர்க்கலை. தக்காளிக்கு பதிலாக நம்ம இந்த குழம்புக்கு புளி தான் சேர்க்க போகிறோம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி திக்காக சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஏன்னா இதில் நம்ம பருப்பை அரைச்சி சேர்த்ததுனால கொதிக்க கொதிக்க குழம்பு திக்காயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம போட்டிருந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், குழம்பு எவ்வளோ திக்காகிடுச்சு. நம்மளுடைய கொங்கு நாட்டு சுவையில் அரைச்சி விட்ட கொள்ளு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.